ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த ரெசிபி பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச கோபி மஞ்சூரியன் தான். இத ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பர்ஃபெக்ட்டான முறையில பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பூ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதேமாரி பெருசு பெருசா கட் பண்ணி, சுடு தண்ணீல 2 தடவ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய பாத்திரத்தில 100 கிராம் மைதா, 100 கிராம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. ஆப்ஷனல் தான். கலர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாமே சேர்க்காம இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் மிக்ஸ் பண்ணால் பவுடர் ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவும். அதனால தான் இதேமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறனால அது பஜ்ஜி மாவு பதத்துக்கு ஆயிடும். அதனால இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு தண்ணி ஜாஸ்தி சேர்க்க மாட்டோம், கம்மியாக தான் இருக்கும். அதனால இதே மெத்தடில் நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து எல்லா இடத்துலையுமே மசாலா பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை பேனில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேன் லைட்டாக ஹீட்டாக இருந்தால் இதை காலிஃப்ளவரை பேனில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சா மேலெல்லாம் வெந்துடும், பட் உள்ளே வேகாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சா இது வெந்துடும், பட் ரொம்ப எண்ணெய் பிடிக்கறனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டாம், ஏன்னா இது கசப்பாயிடும். அதனால நீங்கள் மீடியமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஆகணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க. ஒரு பேட்சை பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்சையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதேமாதிரி சின்னதாக நறுக்கி, அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாவை இதேமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாதி கேப்சிகம்மை இதேமாதிரி நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க, ஏன்னா இது கிறிஸ்பினஸாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இதேமாரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அனல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பரை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதேமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாஸ் நல்லா கொதிக்கும்ல, கொதிக்கிற டைமில் கார்ன்ஃப்ளவர் நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, அதை இதில் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம இதை சேர்த்துருக்கோன்னா, இது சாஸ் நல்லா கெட்டியாகும். அதனால தான் இந்த டைமில் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருப்போம்ல, அந்த காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், சாஸே இல்லாம இதேமாரி ட்ரையா இருந்தா, நம்மளோட பர்ஃபெக்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து கோபி மஞ்சூரி வந்து ரெடி. இதே மெத்தட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களும் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரீட் அண்ட் ரெஸ்டாரண்ட் விடவும் ரொம்பவும் டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப யம்மியாவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.